முக்கிய செய்தி. ஏஐ மாநாட்டில் நாட்டின் பெருமையை சீர்குலைக்க காங்கிரஸ் சதி செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நாட்டின் பெருமையை சீர்குலைக்க டெல்லி ஏஐ மாநாட்டில் இந்தியாவின் பெருமையை சீர்குலைக்க திட்டமிட்டு செயல்பட்ட காங்கிரஸ் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி ஏஐ மாநாட்டில் இந்தியாவின் பெருமையை சீர்குலைக்க திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறது காங்கிரஸ். போராட்டத்தை ஒருங்கிணைத்த காங்கிரஸ் நிர்வாகி ராகுலுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படம் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். முழு விவரங்களை வழங்கலாம். அபிராமி, செயற்கை நுண்ணறிவு ஏஐ இம்பாக்ட் 2026 உச்சி மாநாடு டெல்லியிலே பாரத் மண்டபத்திலே நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் பிரான்ஸ், இலங்கை, பிரேசில் உள்ளிட்ட பூட்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள், அதே போல பல்வேறு கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறை சார்ந்த நிறுவனங்களுடைய தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இந்த மாநாட்டில் இன்றைய தினம் இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலர் திடீரென்று அரை நிர்வாண போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக இந்த போராட்டம் என்று சொல்லி தங்களுடைய சட்டையை கலட்டிட்டு அரை நிர்வாணமாக ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. போராட்டம் நடத்தின ஒரு 10 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த செயல் கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த போராட்டத்தை நடத்திய நபர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை நடத்திய போது அவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அவர் பேரு நரசிம்ம யாதவ் என்பவர். அவர் தான் இந்த போராட்டத்தை நடத்திருக்கதா சொல்றாங்க. இந்த போராட்டம் இந்தியாவுடைய இறையாண்மை, பெருமை, கண்ணியத்தை அவமதிக்கின்ற வகையிலும், தேசத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலும், இழுக்கு ஏற்படுகின்ற வகையிலும் காங்கிரஸ் கட்சியினர் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறதாக மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த போராட்டம் தற்செயலானது அல்ல, இது ராகுல் காந்தி வீட்டுல திட்டமிட்ட போராட்டம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அது காரணம் ராகுல் காந்தியோடு போராட்டத்தில் பங்கேற்றவர் தான் இந்த போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். சர்வதேச அரங்குல செயற்கை நுண்ணறிவு சார்ந்து, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து ஒரு உச்சி மாநாடு இந்தியா நடத்துகிறது. உலகளாவிய தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. பெரும் நிறுவனங்கள் அதுல பங்கேற்றிருக்கிற சூழல்ல சர்வதேச அரங்குல இந்தியாவிற்கு இது போன்ற ஒரு செயலை செய்வது இந்தியாவினுடைய மரியாதையையும் கண்ணியத்தையும் உலகளாவிய ஒரு முன்னெடுப்பை நாம் எடுத்திருக்கிறோம். அதற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகின்ற வகையில இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. ஜனநாயகத்துல எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவும் விமர்சனம் பண்றதுக்கும் வாய்ப்பும் இருக்கு, இடமும் இருக்கு. ஆனால் இது போன்ற ஒரு உலகளாவிய உச்சி மாநாடு நடைபெற்றுகிற இடத்துல காங்கிரஸ் கட்சியில் நடந்துகிறது ஒரு பொறுப்பற்ற செயல். தேசத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, ஒரு பொறுப்பற்ற கண்ணியமற்ற செயல் என்று கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. பாஜகவினுடைய எம்பி சம்பித் பத்ரா சொல்றப்ப இது ராகுல் காந்தி இல்லத்துல மூத்த தலைவர்கள் முன்னிலையில போடப்பட்ட திட்டம், அந்த சதி திட்டத்தை தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்கன்னு குற்றம் சொல்லியிருக்கார். அதே போல மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சொல்லையில இந்த செயல் ஒரு தேச துரோகம், காங்கிரஸ் உலகளாவிய இந்தியாவுடைய நற்பெயரை கெடுக்கின்ற வகையில இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கார். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி சொல்லையில ரொம்ப வெட்கக்கேடான ஒரு செயலை காங்கிரஸ் இன்னைக்கு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்றப்ப ஒரு தேசிய அவமானமாக காங்கிரஸ் இன்னைக்கு மாறிவிட்டது, இது உலகளாவிய ஒரு தளத்துல இப்படி செய்யறது, இது ஒரு அரசியல் போராட்டம் நடத்துறதுக்கான இடமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார். அதே போல பல்வேறு பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸோடைய அகங்காரத்தையும் ஒரு விரக்தியையும் வெளிப்படுத்துகிற வகையில தான் அந்த போராட்டத்தை அவங்க நடத்திருக்காங்க. இந்தியாவை பிரதமரை அவமதிக்கின்றன்னு சொல்லிட்டு இந்தியாவை அவங்க அவமதிக்கிறாங்க. எதிர்கட்சிகளுடைய இந்த செயல் என்பது மிக மோசமானது அப்படின்னு சொல்றாரு. கஜேந்திர சிங் ஷெகாவத் மத்திய அமைச்சர் அவரும் மிக மோசமான அவர்களுடைய நடத்தையை இது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறு
அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் இத கடுமையாக குற்றம் சாட்டிருக்காங்க. பாஜகவுடைய கருத்தா பாக்குறப்ப பாஜகவுடைய தகவல் தொழில் பணியினுடைய தலைவர் அமித் மாலவியா என்ன சொல்றாரு அப்படின்னா, இளைஞர் காங்கிரஸ் இப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக இந்தியாவை அவமதிக்கின்ற வகையில் இப்படி ஒரு முயற்சியை செய்திருக்காங்க. இது ராகுல் காந்தியோடைய அறிவுறுத்தல் பேர்ல தான் அந்த போராட்டம் நடத்திருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்ப நம்ம இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடந்து பார்க்கின்ற பொழுது இன்றைய உலகம் நாளைய உலகம் ஏஐன்னே சொல்லிட்டு இருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருது உலகளாவில பார்க்கிறப்ப. அந்த போன்ற ஒரு உலகளாவிய இன்றைக்கு ஒரு குளோபல் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த இந்தியா ஒரு முன்மாதிரியாக ஒரு உச்சி மாநாட்டை முன்னெடுத்து செய்து இந்த மாதிரி ஒரு சூழல் உலகமே இந்தியா எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பை உலக நாடுகளும் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல். அப்படி பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களும் பங்கேற்று பேசியிருக்காங்க. அதே போல பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்களுடைய சிஇஓக்கள் தலைமை செயலர்கள் உள்ளிட்டோர்லாம் இதுல பங்கேற்று பேசியிருக்கிறப்ப இந்தியாவுடைய மதிப்பு ஏற்கனவே உயர்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல இன்னும் ஒருபடி மேலே உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு செல்கின்ற பொழுதும் சரி, ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்ற பொழுதும் சரி, இந்தியாவை குறித்த விமர்சனத்தை அங்க வைக்கிறார். இப்ப இந்தியாவுக்குள்ள விமர்சனமே வைக்கக்கூடாது என்பது அல்ல, ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி எதிர்கட்சியை விமர்சிப்பது இயல்பு. அது இந்த விமர்சனம் என்பதெல்லாம் ஒரு வரம்புக்குள் இருக்க வேண்டும், இந்தியாவுக்குள் இருக்க வேண்டும். இந்தியாவிற்கு வெளியில் என்று சர்வதேச நாடுகளுக்கு ஒரு நாட்டுக்கு சென்ற பிறகு எல்லோரும் இந்தியர்கள் அந்த அந்த பெருமித உணர்வு ஒற்றுமை உணர்வு இருக்கணும். ஆனா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. வெளிநாடு செல்கின்ற பொழுதெல்லாம் இந்தியாவை தரக்குறைவாகவும் குறைத்து மதிப்பிட்டும் அவமதிக்கின்ற வகையில் அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. அந்த வகையில தான் காங்கிரஸ் கட்சியுடைய இளைஞரணியை சேர்ந்தவர்கள் உலகளாவிய நாடுகளுடைய நிறுவனங்கள் சேர்ந்திருக்கிற ஒரு இடத்துல உலகளாவிய தலைவர்கள் தொடங்கி இருக்கிற அந்த மாநாட்டு நிகழ்வுல தங்களுடைய போராட்டம் என்கிற பேர்ல மீண்டும் இந்தியாவுக்கு ஒரு அவமானத்தை அவப்பெயரை தேடி கொடுத்திருக்காங்க. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தோடு இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எதிராங்க தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.